அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே எனக்கு கர்த்தர் கொடுத்த என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி நிறுத்தினதற்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு 1ஆம் தேதி கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஒரு விஷயம் நாம் தியானித்து நாம் கடந்து போக போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2024 வரைக்கும் பல பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டது. இந்த 2024 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பயங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் பல தேவைகள் மத்தியிலே நாம் இருந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. யாருக்கு? அவர்களுக்கு. நீங்கள் 14ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தால் ஆபிரகாமுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம் எழுந்துகிறது. அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் துக்கிக்கிற? நீ ஏன் வேதனைப்படுற? நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த 2024வது வருடத்துல பல தேவைகளோடு காணப்பட்டிருக்கலாம், அல்லது பல உபத்திரவத்திலே நீங்கள் கடந்து போயிருக்கலாம், பல கண்ணீரின் பாதையிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து போயிருக்கலாம், தேவைகள் மத்தியிலே நீங்கள் உலர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் கேடகமா இருப்பேன், உனக்கு நான் பலனாய் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பலன் இல்லாதவனுக்கு கர்த்தர் பலத்து சத்துவத்தின் வல்லமையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வது லேசான காரியம். சகோதரா, உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வது லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் படிப்புக்கு உதவி செய்வது லேசான காரியம். உங்கள் குடும்ப தேவைகளை சந்திப்பது இயேசுவுக்கு லேசான காரியம். உங்கள் பிரயாணத்தில் உங்களை பாதுகாப்பது லேசான காரியம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியத்தை கர்த்தர் எடுத்து நடத்துவதற்கு லேசான காரியம். இந்த ஊழிய தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். உன்னுடைய வியாதிகளை குணமாக்குவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். சாதாரணமான பலன் அல்ல, மகா பெரிய பலனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதத்திலே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் பெயர் கிதியோன். அவர் மிகவும் பயந்த ஒரு சுபாவம் உள்ளவர். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு கூட நான் வருகிறேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவர் ஒரு அடிமையாக ஒரு தேசத்திலே அவர் வாழ்கிறார். தேவனுடைய ஆவி நெகேமியாவுக்குள்ள இருந்தபடியால் கர்த்தருடைய அலங்கம் இடிக்கப்பட்டது என்று தெரிந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற தைரியத்தை கர்த்தர் நெகேமியாவுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. காரணம், நெகேமியாவை பலப்படுத்தினது கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தை பலப்படுத்துவது கர்த்தருடைய ஆவியானவர். உன் குடும்பத்தை பலப்படுத்துவது கர்த்தருடைய ஆவியானவர். உன் படிப்பை பலப்படுத்துவது கர்த்தருடைய ஆவியானவர். உன் சம்பாத்தியத்தை பலப்படுத்துவது கர்த்தருடைய ஆவியானவர். உன் பிள்ளைகளை நடத்துவது கர்த்தருடைய பலப்படுத்துகிற ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி பலனற்றவனாக, பலன் குன்றினவனாக, கேரேத் ஆற்றங்கரை ஓரமாக அந்த செடியின் நிழலிலே, அந்த செடி பேரை கூட அதுக்குள்ளே மறந்துட்டேன், சூறை செடியின் நிழலிலே போய் படுத்து உறங்குகிறார். பயம், பலன் அற்று போனவேன். தேவரே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என் முன்னோர்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல.
ஒரு பலன். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகா பெரிய பலத்தினால்தான் கர்த்தர் அந்த எலியா என்ற தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ரதத்திலே ஏற்றி கொண்டு சென்றது. இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீ யார் பலத்துல நிக்கிற? கர்த்தருடைய மகா பெரிய பலனா அல்லது உன்னுடைய பலனா? நம்முடைய பலன் குன்றி போகும், நம்முடைய பலன் குறைந்து போகும், நம்முடைய பலன் ஒண்ணுமே இல்லாம போயிடும். கோலியாத்தை நம்பி வந்தாங்க. கோலியாத் ஒரு மாமிச மலை, அவன் ஒரு பலசாலி நம்பி வந்தாங்க. பெலிஸ்திய கூட்டம், ஒரு கூட்ட ஜனம் கோலியாத்தை நம்பி வந்துச்சு. ஆனா தாவீது சொல்றாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் நாமத்தினால் வருகிறேன். ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். நமக்கு இருக்க வேண்டியது கர்த்தருடைய பலன். ஆமென், ஹல்லேலூயா. உண்மைதாங்க சொல்ற. நமக்கு யுத்தம் வந்துச்சுன்னா, நமக்கு போராட்டம் வந்துச்சுன்னா, நம்ம சில நேரம் மனிதர்களை நாடி போனதுனாலதான் நம்முடைய வாழ்க்கை இன்ன வரைக்கும் யாராலும் தூக்கி விடாதபடிக்கு இருக்குது. தெரியுமா? உண்மைதாங்க சொல்ற. உங்க பலவீனத்தை இல்ல உங்க குடும்ப பிரச்சனை ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன். நீங்க யாருக்கிட்டனா சும்மா ஒரு பேச்சுக்கு இல்ல நீங்க சொல்லிதான் பாருங்க. ஐயோ ஒண்ணு வேணாங்க, எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு தெரியுமா, நீ சொல்லி பாரு, அதுவே அவங்க சர்ச்சில் ஒரு பிரசங்கமாவே மாறும். உண்மைதாங்க சொல்றேன். அதுவே அவங்க சபையில ஒரு பிரசங்கமா மாறும். ஒரு ஊழியர் கூடுகையில என்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கூடுகையில? ஊழியர் கூடுகையில. ஒரு சபையினுடைய உபவாச கூட்டத்துல எனக்காக ஜெபம் பண்றாங்க. உண்மைதான், எனக்காக ஜெபம் பண்றாங்க. எப்படியெல்லாம் உலகம் இருக்குது பாருங்க. அவங்களாம் ஒரு காலத்துல என்னை நேசித்தவர்கள், எனக்கு பின்பாக நின்றவர்கள், என்னை ஓஹோ ஓ என்று புகழ்ந்தவர்கள். ஆனா இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன். அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு, யாரு கூட யார் சேர மாட்டாங்க, யாரு கூட யார் சேர மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னன்னு, நீதிமான் சபையிலே பாவிகள் நிலை நிற்பது இல்லை. ஆனா நான் சொல்லுவேன், நான் இயேசுவினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என் சபையில தான் பாவிகள் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். ஆமென். இங்கே கர்த்தர் தரிசனமாகி இருக்கிறார். நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? இந்த இடத்துல கால் வச்ச நாள் முதல் கொண்டு எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஸ்தலத்தை நான் விரும்புகிறபடியால் நான் இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாக, என் செவிகள் கூர்ந்து கவனிக்கிறவமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நீ மாமிச பலன்ல ஓட போறியா அல்லது கர்த்தருடைய பலன்ல ஓட போறியா? படிக்கிற பிள்ளைகளை நீங்க மாமிச பலன்ல படிக்க போறீங்களா இல்ல கர்த்தருடைய பலன்ல படிக்க போறீங்களா? உண்மைதாங்க சொல்றேன். எப்படிங்க பிரதர், சப்ஜெக்ட் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, கண்ணை உண்டாக்கினவர் காணாதிருப்பாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ. உன்னையே உருவாக்கி இருக்கிறாரு, உனக்கு ஞானத்தை தராம விட்டுருவாரா? அல்லேலூயா. உண்மைதாங்க. நான் நிறைய நேரம் நான் உட்காந்து நிறைய யோசிப்பேன். இந்த கண்ணுல எத்தனை லேயர் வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த சரீரத்துல எத்தனை லேயர் வந்து நம்ம நினைக்கிறோம் தோலுன்ட்டு, இந்த தோலிலே எத்தனை லேயர் வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு கிட்னியை எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கிறார் தெரியுமா? நாம போறோம், பஷீர் கடையில வாங்குறோம், சலாம் கடையில வாங்குறோம், கிட்னியை ஃப்ரை பண்றோம், லபுக்குன்னு உள்ள போறோம். ஆனா ஆண்டவர் அதை உருவாக்க எவ்வளவு சிரமப்பட்டு அவருடைய ஞானத்தினால் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்ற. அத்தனை அதிசயமான தேவன் நமக்கு ஞானத்தை தர வல்லவராயிருக்கிறார். படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஞானத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஊழியர் செய்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தந்து போதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நம்மோடு கூட என்றென்றைக்கு இருக்கும். இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 7:21.
பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எங்கயா இருக்கிறாரு? சத்தமா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மிச்சத்துக்கெல்லாம் சத்தமா சொல்லுவான். இருந்தாதானே பிரதர் வரும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. யாருக்குள்ள இருக்கிறாரு? யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள பயம் இருக்காரு. ஆமென். பாட பயம் இருக்காரு, கர்த்தருடைய வார்த்தையை பேச பயம் இருக்காரு, வேதத்தை படிக்க பயம் இருக்காரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க பைபிள் படிக்கணுமே எனக்கு அப்படி தக்கு புக்கு தக்கு புக்கு தக்கு புக்கு தக்கு புக்குன்னு வரும். தக்கு புக்குன்னு பாடுறதுக்கு பாடம், ஐயோ எனக்கு பாட தெரியாது, தக்கு புக்குன்னு சில கூட்டம் இருக்குது. உண்மைதான் சொல்ற. இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள இல்ல, அதனால உங்களால பாட முடியல. உங்களுக்குள்ள இல்ல, அதனால கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியல. உங்களுக்குள்ள இல்ல, அதனால கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க உங்களால முடியல. நான் சொல்ல, வேதம் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிடும். நல்லா கவனிக்கணும். எல்லாம் புதுசு அப்படின்னா நம்முடைய அறிவு, சொல்லுங்களேன், ஒருத்தன் தான் சொல்றான் புதுசு. எல்லாம் புதுசுன்னா உங்க அறிவு புதுசு, உங்க பார்வை புதுசு, உங்க பேச்சு புதுசு, உங்க சிந்தனை புதுசு. ஆமென். உங்க அபிஷேகமும் புதியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் அழகான ஒரு பாடல் எழுதியிருப்பார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. அடுத்தது எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் சொல்லுகிறோமா? எனக்கு என்ன சொல்லுகிறோமா? இன்னைக்கு என்ன சோறு ஆக்கணும், வீட்டுக்காரனுக்கு கூட போன் பண்ணி கேட்போம், ஏங்க இன்னைக்கு என்னங்க சாப்பாடு செய்யட்டும், இன்னைக்கு என்னங்க குழம்பு செய்யட்டும். அவர் அரப்பாணத்தில் உட்காந்து நான் என்னமா சொல்றது, நீ அதெல்லாம் செய்யாமா? இல்ல உங்களை கேட்டு சொல்லானுங்கிறேன். இதெல்லாம் விட்டுருங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்வார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஏன்னா அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீ என்ன செய்யணுன்றதை கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. தூக்கம் வருகிறவர்கள் எல்லாம் எழுந்து போய் முகத்தை கழுவி கொண்டு வாருங்கள். தூக்கம் வராதவர்கள் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். சோகமாய் இருக்கிறவர்கள் எல்லாம் எழுந்து வீட்டுக்கு போங்கள். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ரெண்டு கேட்டானா வாய் மேல கை வச்சிருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து கையை தட்டுங்க. ஆமென். உண்மைதான் சொல்றேன். இந்த நவீன், அமலாபால், இவங்கெல்லாம் அப்படியே என்னவோ அப்படியே ஆமென். நான் தான் சொல்லிட்டேன், என் கண் ரொம்ப மோசமான கண்ணு, தயவு செய்து கொஞ்சம் வெளிப்பாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மோட திருச்சபையில் 23ஆம் தேதி தெரிஞ்சிச்சு. அங்கதான் ஜனங்களுக்கு ஏற்கனவே என்னை பத்தி தெரியும், இருந்தாலும் அன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் விடவெடுத்து போனார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? நான் சொல்லிட்டேன், அவர் பேசாம நான் பேச மாட்டேன், அவர் சொன்னதுதான் நான் பேசுகிறேன். இந்த பக்கத்து புகையிற வாசனை தான் எனக்கு கேட்குதுன்னு பேசிட்டு இருந்தேன். அதனால சொல்ற, தயவு செய்து நீங்க விழிப்பா இருந்தா கர்த்தர் என்னை கொண்டு உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கிணத்துல ஏதோ போட்ட மாதிரி உட்காந்துங்கன்னா கர்த்தர் விழிப்போடு இருக்கிறவர்களோடு பேசுவார். நீங்க வந்தது வேஸ்டா போயிடும். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள ஒருத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவரை தான் என்ன பண்ண போறீங்க?
வீட்டுக்கு ஏமா உனக்குள்ள தானே இருக்கிறாரு, அவரை தான் வீட்டுக்கு காட்ட போறீங்க. கூட்டிட்டு இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவரை உங்க வீட்டுக்குள்ள காட்ட போறீங்க. ஆமென். பாண்டியனுக்குள்ள காட்ட போறீங்க. ஆமென். நாகராஜுக்குள்ள காட்ட போறீங்க. ஆமென். ஆனந்துக்குள்ள விஜய்க்குள்ள காட்ட போறீங்க. வரவே வராது, வந்தாதானே உள்ளத்தின் நிறைவு. உள்ளத்தின் நிறைவு. எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாமலே இருந்தா நல்லா இருக்குங்கிறதுன்ற மாதிரி. ரட்சிக்கப்பட்டு நானே விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு குடும்பமா சபையில இருந்தா எவ்வளோ ஒரு பாக்கியம். அல்லேலூயா. என் பிள்ளைங்கெல்லாம் அப்படியே போட்டோம் பிரதர் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. உன் பிள்ளைங்கெல்லாம் அப்படியே போகக்கூடாதுன்றது தான் ஆண்டவருடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சந்திரன், உங்களுக்குள்ள நான் ஏற்கனவே நான் உண்மையை சொல்றேன், இந்த சத்தியத்தை தான் நான் பேச போகிறேன் என்பது தெரியும். ஆனா இந்த வசனம் இங்க இருக்குதுன்னு நான் எழுதி வச்சது எனக்கு உண்மையா ஆராதிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல இருந்ததை நான் இப்பொழுது சுட்டி காட்டுகிறேன். அல்லேலூயா. அதுல சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தரேன். என்கிட்ட என்ன இருக்குது? இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்ற சுகம், அபிஷேகம். ஆமென். உங்களுக்குள்ள இருப்பதை நீங்க வெளிப்படுத்தும். உங்களுக்குள்ள உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருப்பாரானால் உங்க வீடு ரட்சிக்கப்படும். ஆமென். இன்னொன்னு சொல்றேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால் உலகம் உங்களை பகைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால நீ சந்தோஷமா. ஆமென். உண்மைதாங்க சொல்றேன். தேவன் உங்களுக்குள்ள இருப்பாரானால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் உலகம் உங்களை பகைக்கும். உங்களை யார் பகைச்சாலும் இன்னைக்கு தெரிஞ்சுங்க, அவன் உலகம், அந்த அம்மா உலகம். ஆமென். இப்ப இங்க ஜானுகிறான், ஜான் ரொம்ப மோசமானவன்பா, அவன் கிராமரு அப்படின்னு நான் அவனை பகைச்சிட்டேன்னு வச்சுங்களேன், நான் ஊழியக்காரனா இருந்தாலும் எனக்குள் இருப்பது உலகம். அல்லேலூயா. இப்போ சஞ்சய் சாமி எழுதுகிறார், அவனா அப்படின்ட்டு வச்சுக்க, எனக்குள்ளே இருப்பது உலகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருக்குள்ள? யாருக்குள்ள? எனக்குள்ள இல்லை, உங்களை பகைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள இருப்பது உலகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உலகம் இப்போ சந்தோஷப்படும், நீங்களோ அழுது புலம்புவீர்கள். நான் உலகத்துல தான் உங்களை படிச்சேன், ஆனாலும் நீங்க யார் இல்லை, உலகத்தார் அல்ல. அதனால விழிப்பாருங்க, கர்த்தரோடு இருங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கூட இருந்தா அவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுவரைக்கும் பல நேரங்கள் நம்ம புலம்பிட்டோம்ல, என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை, என் அங்கலாய்ப்பை கேட்பதற்கு யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என் குறைவுகளிலே என்னை தேற்றுவதற்கு அல்லது என் குறைவுகளிலே எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தை உங்கள் நடுவே வருகிறது, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நமக்கு சகாயம் பண்ணும்படியா, நமக்கு உதவி செய்யும்படியா, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். காரணம், அவருடைய நீதியின் வலது கரம் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் நீதியின் வலது கரம் நம்மை தாங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்துள்ளேன். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்றாங்க, நான் படிக்கல, செதுக்கி இருக்கிறார், நம்மை செதுக்கி இருக்கிறார். செதுக்கிறது எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. அது எந்த காலத்திலும் மறையாது.
கல்வெட்டுகள் எந்த காலத்திலும் மறையாது. கர்த்தருடைய கரத்திலே நீ செதுக்கப்பட்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை செதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டார். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் நான் சிறு கூட்டம் என் சர்ச் எவ்வளோ ஜனம் அப்படியே நிரம்பி வழியுது. அப்படி நிரம்பி வழியிற சபை இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமா மாறி போயிருக்கலாம். நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, சிறுமந்தைய பயப்படாத, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ராஜ்யம்னா மு.க. ஸ்டாலினை தள்ளிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லலை, அல்லது எம்எல்ஏ தேவராஜை தள்ளிட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்குவேன்னு சொல்லலை, அல்லது சுரேஷ் கவுன்சிலரை தள்ளிட்டு உங்களை கவுன்சிலர் ஆக்குவேன்னு சொல்லலை. தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் கரங்களிலே கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா, எல்லா ராஜ்யமும் அசைக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படாது. அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் உண்டானால் அது தேவனுடைய அரசாட்சி. அல்லேலூயா. அசைக்க கூடாதபடிக்கு ஒரு பிரதம மந்திரி இருப்பாரானால் அது இயேசு ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அசைக்க முடியாதபடிக்கு ஒரு ஆளுநர் இருப்பாரானால் அவர் பரிசுத்த ஆவியானவர். அசைக்க முடியாதபடிக்கு ஒரு ஜனாதிபதி இருப்பாரானால் அது நீயும் நான் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார்னா அந்த ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. எந்த ராஜ்யத்துக்கு? தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ ஆத்துமாக்களை கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யம் உன்னுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன் கையில கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நீ ஒரு ஊழியக்காரன் அல்லது நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதற்காக அல்ல. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நேரம் வரும், அப்போ பாரு நான் எப்படி பிரசங்கம் பண்ண போறேன். நேரம் வரும், அங்கிள் என்னை எப்போ பாரு சுற்றினே இருக்கிறார், நானே மைக்க பிடிச்சி ஆராதிக்க போறேன். நேரம் வரும், அப்போ பாரு நான் பைபிள் எப்படி வாசிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு தான் அந்த நேரம். ஆமென், அல்லேலூயா. இந்த கூனா ஒரு அம்மா இருந்தாங்களே, நேரம் வரட்டும் உன்னை சுகப்படுத்துறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே. சொன்னாரா? என் நேரம் ஒருத்த சொல்லப்படுத்துறேன் 10 பேர் கூட பார்த்து ஆண்டவர் சொல்லலையே. என் நேரம் இன்னும் வரலப்பா, அதனால உன் கண்ணை தொடமாட்டேன் ஆண்டவர் சொல்லவே இல்லையே. ஒரே ஒரு இடத்துல தான் சொன்னாரு, என் வேலை இன்னும் வரல. என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம்? சமாரிய ஸ்திரீ கிட்ட காணாம ஒரு கல்யாணத்துல, கரெக்டா? என் நேரம் வரல, என் நேரம் வந்தா நான் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துவேன். ஆனா ரட்சிப்புக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல நேரத்தை எதிர்பார்க்கவே இல்லை. சுகப்படுத்துவதற்கு ஒரு இடத்துல ஆண்டவர் நேரத்தை எதிர்பார்க்கவே இல்லை. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவர் ஒரு இடத்துலயே நேரத்தை எதிர்பார்க்கல. இன்னைக்கு பல நேரங்களில் நாம நேரம் வந்து வெயிட் பண்றோம். ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாருன்னா என்ன யூஸ்? ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு என்ன யூஸ்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் நற்செய்தியை சொல்வதற்காகத்தான் இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நியூ இயருக்கு பிரியாணி பண்ணியிருப்போம். எப்படியோ ஒரு 2 வீட்டுக்கெல்லாம் குத்திங்களா கொடுக்கலையா? குத்திங்களா கொடுக்கலையா? நான் தப்பா சொல்லுங்க, நான் தப்பா சொல்ல. ஏன் எனக்கு தரலன்னு நான் கேட்க மாட்டேன். எனக்கு தந்தாலும் சாப்பிட்ற நம்ம நிலைமையில நான் இல்லை. சரியா? சாப்பிட்டதுக்கே இன்ன வரைக்கும் விடையும் தெரியல, வடையும் தெரியல. அதனால நான் என்ன கேட்குறேன், கொடுக்கும்போதே இயேசு நல்லவர், இன்ன வரைக்கும் என் குடும்பத்தை நடத்தினார், இனியும் உங்க குடும்பத்தை நடத்துவார்னு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நம்ம நினைக்கிற ஒரு நாள் தான் இல்லை,
கிறிஸ்மஸ் நமக்கு இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அல்லது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்மஸ் என்னோடு கூட உயிரோடு இருக்கும். ஆமென். நான் செத்தாலும் கிறிஸ்மஸ் ஆகாது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பிறக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறது. வேணும்ல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டாடுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு பற்றி எதனா ஒன்று சொல்லுங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இயேசு நல்லவன் சொல்லுங்களேன். உண்மைதாங்க சொல்கிறேன். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சொல்லுங்க இயேசு நல்லவன் சொல்லி பாருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதே தேவனுடைய பலனுங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குதா, எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ தேவைகள் இருக்குது. இதை மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க. இதை மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க. என்ன பண்ணிடாதீங்க. தூக்கி இரவானத்தில் வச்சிடாதீங்க. ஒரு சில மூஞ்சிங்கெல்லாம் மகர கட்டியாக மாறும். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நான் சொல்ல வேதம் சொல்லுங்க. யாருக்குள்ள சந்தோஷமா இருங்க. யாருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. பயப்படாது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் உன் கையில தர விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:19 சொல்லுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாதே, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. இது வாலிப பிள்ளைகளுக்கு நல்லா தோணும் இந்த வார்த்தை. எப்படி? ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. உங்க அப்பா அம்மா எதனா சொல்லிட்டா நீ பயப்படாம எதிர்த்து பேசு. ஆமென். ஆமென் ஸ்வேதா. ஆமென். பயப்படாம பேசுகிற டிக்கெட் இங்கே 2-3 இருக்குது. இப்போ குத்தம் நான் சொன்னேன். பயப்படாம பேசுகிற டிக்கெட்டுங்க 2-3 இருக்குது. குத்தம். குத்துறதுனால எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா நான் சரியாக வளர்த்துட்டேன்னு வச்சுங்களேன், நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததை நான் சரியாக வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் பேசின வார்த்தை அப்படி இருக்குது. பிதாவே நீர் எனக்கு கொடுத்ததை நானே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் சொன்னார். நீ என்ன நம்பி கொடுத்த இந்த சபையை, என்ன நம்பி கொடுத்த இந்த மக்களை நான் உங்கள் கையில் தரேன். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் பெரியவங்களை எதிர்ப்போம், ஊழியர்களை எதிர்த்து பேசுவோம், பெற்றோர்களை எதிர்த்து பேசுவோம், டீச்சர்ஸுகளை எதிர்த்து பேசுவோம். காலேஜில் யாரையா லெக்சரரா, அப்புறம் வேற யாரும் இருப்பாங்க, ப்ரொஃபஸரை எதிர்த்து பேசுவோம், பிரின்சிபாலை எதிர்த்து பேசுவோம், வார்டனை எதிர்த்து பேசுவோம். டீச்சர்களுக்கெல்லாம் ஒரு பெட் நேம் ஒன்று வச்சுருப்போம், அழகான பேர். இல்லைன்னாலாம் சொல்லவே முடியாது, வச்சிருப்போம். சஞ்சயெல்லாம் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தால், அதே காலேஜில் வினோதினி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கட்டாயம் வச்சிருப்பா அதெல்லாம் ஒரு பேர். நம்மலாம் நல்லா வைப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பெட் நேம் எல்லாம் வைக்கல. ஆண்டவர் வச்சிருக்கிற பெட் நேம் என்ன தெரியுங்களா? அதாவது நமக்கு வேற மாதிரி பெட் நேம் எல்லாம் வைக்கல. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பெட் நேம் என்ன தெரியுங்களா? இவன் இவள் என் நேசகுமார்த்தி, இவனில் இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் நானும் ஆண்டவருக்கு நேசகுமாரன், நேசகுமார்த்தி. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத. எதை குறித்து பேசு? எதை குறித்து பேசு? எதை குறித்து பேசு? தாரணி வீட்டில் என்ன பரணி நடந்துச்சா அதை குறித்து பேசு. சஞ்சய் என்ன பண்றான் அதை குறித்து பேசு. வினோதினி என்ன பண்றா அதை குறித்து பேசு. பிரீத்தி என்ன பண்ற அதை குறித்து பேசு. அப்படியா? எதை குறித்து பேச சொன்னார் ஆண்டவர்? பவுல்களே இந்த பக்கம் வந்துடுறேன், எஸ்தர்களே வேணாம், பவுல்களே இந்த பக்கம் வந்துடுறேன். எதை குறித்து பேச சொன்னார் ஐயா? இன்னைக்கு 5 நாள் ஆச்சு ஐயா, நம்ம எதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம்? திருச்சபையை விழித்துக்கொள், திருச்சபையை விழித்துக்கொள். எதை குறித்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்?
இன்னைக்கு எதை குறித்து நாம பேசிட்டு இருக்கிறோம்? திருச்சபையை எதை குறித்து நாம் பேசிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எதை குறித்து நம்ம பேசுறோம்? யோசித்து பாருங்க, எதை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு அடுத்தவங்களை குறை பேசுறோமே, அடுத்தவங்களை குற்றப்படுத்துறோமே, அடுத்தவங்களை குறித்து நமக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உனக்கு அடுத்தவர்களை குறை பேசுவதற்காக உனக்கு இந்த ஜீவனை தரல, என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்வதற்காக உனக்கு நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா நீ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசு. இயேசு நல்லவர் என்பதை சொல்லு. இயேசு அற்புத சுகமளிக்கிறார் என்று சொல்லு. இயேசு நேற்று இன்று மாறாது இருக்கிறார் என்று சொல்லு. ஐயா, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது ஐயா உலகம். சிறு பிள்ளைகள் சாவுறாங்க ஐயா. எத்தனை பேருக்கு தெரியும்? நேத்துக்கு அந்த 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 வீரபாண்டியா என்னவோ விக்ரபாண்டி 4 வயசு புள்ள, அவங்க அத்தை பேசுறாங்க. அந்த அம்மா இடுப்புக்கு கீழே அந்த அம்மா கால் வரல நான் நினைக்கிறேன். அந்த அம்மா கதறாங்க, ஐயோ என் பிள்ளை இப்படிப்பட்டவளாச்சு, 4 வயசு பிள்ளை சாகுது. நாம இன்ன வரைக்கும் பேசலையே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லலையே. இயேசு உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உன் குடும்பத்தை பாதுகாக்கிறார் சொல்லலையே. இன்னும் நம்ம பிள்ளைங்களே நம்ம சரியா வளர்க்கலையே ஆண்டவருக்குள்ள. நம்ம பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி வளர்க்கலையே. நம்ம வீட்டிலே குடும்ப ஜெபம் இல்லையே, நம்ம வீட்டில வேத வாசிப்பு இல்லையே. யோசிக்கிறையா, யோசிக்கிற, உண்மையா தான் சொல்ற, யோசிக்கிற. அதுக்குதான் வேதம் சொல்லுது, பிள்ளை பெறாத மலையடியே நீ மகிழ்ந்து களி கூறு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு இருந்தா மிஞ்சி போனா பிரீத்தியும் அவ்வளவுதான், 2 பசங்க தான், சுமதிக்கு 2 பசங்க தான், எப்சிபாக்கு 2 பசங்க தான். நீங்க நினைக்கிறது இந்த 2 பிள்ளைகளை வச்சுதான் நீங்க யோசிப்பீங்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்கணும், என் பிள்ளைகளை அது பண்ண இது பண்ணும். ஆனா எனக்கு அப்படி கிடையாதுங்க, எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு நீங்க அத்தனை பேர பிள்ளைகள், உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். இந்த சத்தியத்தை சத்தியமா பேசணும். அல்லேலூயா. நீங்க அனைவரும் சத்தியத்துக்கு சாட்சி அளிக்கணும். இதுதாங்க ஆசை. நீங்க நினைப்பீங்க 2 பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. உண்மையில சொல்ற, 2 பிள்ளைகளை தேவனுக்கு என்று வளர்க்கறதுக்கு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் யோசித்து பாருங்க. நான் யாரும் குற்றப்படுத்தல, நான் யாரும் குறை பேசல. என் பிள்ளைகள் படிக்கணும் வேதத்தை. என்னைக்காச்சும் அதுக்கு ரூல்ஸ் போட்டு இருக்கீங்களா? பைபிள் படிக்காம வீட்டை விட்டு வெளியே போகாத, பைபிள் படிக்காம நீ 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 வந்து ஒரு ஸ்டடி ஹால்ல உட்காராத, பைபிள் படிக்காம நீ ஜெபிக்காம நீ சாப்பிடாத. சொல்லி பாருங்களேன், உண்மைதான் சொல்ற, சொல்லி பாருங்க. பிரதர் அவ எதிர்த்து பேசுற, பிரதர் பரவாயில்ல, எத்தனை நாள் எதிர்த்து பேசுவா, எத்தனை நாள் எதிர்த்து பேசுவா? அழிந்து கொண்டிருக்கிறது உலகம், அழிந்து கொண்டிருக்கிறது உலகம். அருமையா 31ஆம் தேதி ஐயா ஒரு செய்தி சொன்னார். உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாகனம் அது நொறுங்கி அதிலே செத்து போனா. உலகத்திலே வாகனம்லாம் எந்த வாகனமும் பாதுகாக்கப்படாது. சொல்லலாம் இந்த வாகனம் பாதுகாப்பான வாகனம் சொல்லலாம், நாங்க 1000 டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு சொல்லலாம். வேதம் சொல்லுது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். அல்லேலூயா. அவர் பாதுகாத்தாதான் பாதுகாக்க முடியும். உண்மையில சொல்ற, அவர் பாதுகாத்தாதான் பாதுகாக்க முடியும். நாம ஏதோ அந்த கார் பாதுகாப்பா இருக்கு, இந்த கார் பாதுகாப்புக்கும், இந்த டிரைவர் பாதுகாப்பா ஓட்டுவோம், அந்த டிரைவர் பாதுகாப்பா கிடையவே கிடையாது. கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையில சொல்ற, கர்த்தர் உன்னை பாதுகாக்கணும், கர்த்தர் உன்னை பாதுகாக்கணும். உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். நாம சிலுவை போட்டு அடப்புறதுனால நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுமான தெரியாது. ஆனா உன் பிள்ளையின் தலைமையில கையை வச்சு தேவ தூதர்கள் இந்த பிள்ளைகளோடு செல்வார்களாக. உன் பிள்ளைகளுக்கு அந்த ஜபத்தை கத்து கொடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளை ஜபம் பண்ணிட்டு போகும் பார்த்தீங்கன்னா, அதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நீ தைரியமா பேசு. அல்லேலூயா. யாரை குறித்து? இயேசுவை குறித்து. உண்மைதான் சொல்ல, இயேசுவை குறித்து நீ தைரியமா பேசு. உன் அயலான் வீட்டுல உட்கார்ந்து அந்த வீட்டுல இப்படி இந்த வீட்டுல இப்படின்றத பேசுறதை விட
எங்க சபையில இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தையின் ரகசியம் இப்படி இருக்கிறது. அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணுது. எங்க பைபிள் இவ்வளோ உண்மையை பேசுதுன்னு நீ சொல்லிக் கொடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, அநேக உபத்திரவத்தை நீங்க பாப்பீங்க ஆண்டவருடைய வருகைக்கு முன்பா. கொல்ல இது நடக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. சர்வ சாதாரணமா போறான், சர்வ சாதாரணமா கொலை பண்றான், சர்வ சாதாரணமா போறான். தெரியுமா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஊத்தங்கரையில சர்வ சாதாரணமா 10 இடத்துல குத்தி ஒரு பிள்ளைய கொலை பண்ணி போட்டான். 10 இடத்துல. இங்க இருக்கிற ஊத்தங்கரையில அவ்வளவு வேதனை. பிரதர் நிறைய டிவி பார்ப்பாரோ, இயேசுவின் நாமத்தினால என் வீட்டுல டிவியே இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படி தெரியுது பிரதருக்கு? உங்க நம்பர் எல்லாம் நிக்கோலஸ் கிட்ட கொடுங்க, உங்களுக்கு தெரியும். உண்மைதான். மக்கள் குரல், டிஸ்ட்ரிக்ட் நியூஸ், அந்த நியூஸ், இந்த நியூஸ், என்னென்னவோ நியூஸ் எல்லாம் வந்துனே தான் இருக்குது, பார்த்துனே தாங்க. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்ற தவறான விஷயமா நான் சொல்ல. அவர் அனுப்புறது உண்மையா எனக்கு சில விஷயங்கள் பிரயோஜனமா இருக்குது. அதை பார்த்து நான் ஜெபம் பண்றேன், அதை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறேன், அதை பார்த்து நான் புலம்புறேன். இதே சபையில ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பிள்ளையாண்டான்கள் எல்லாம் இங்க வந்து உக்காந்த இடங்கள், ஓலையில் இருக்கும்போதும் சரி, வெறும் ஓலையா கட்டியிருந்தோமே அப்பவும் சரி, இந்த பில்டிங் கட்டப்படலை அப்பவும் சரி இருந்தவன். சமீபத்தில் பார்க்குறேன், இதில் 2 குவார்டர் பாட்டில், இதில் 2 குவார்டர் பாட்டில் அப்படி எடுத்து இப்படி வரான். என்னையும் பார், என் கையில் இருக்கிற 4 குவார்டரையும் பார். அப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், உலகம் எங்க போகுது? இது ஏன் தவறு அல்ல, ஏன் தவறு அல்ல, என்னுடைய போதனையின் தவறல்ல, என்னோடு கூட நிற்கிற இந்த வாலிப பிள்ளைகளுடைய தவறு அல்ல. என கேட்டா இது 2 பேர் மேல தவறு. 1 பெற்றோர்களுடைய தவறு, 2 திருச்சபையினுடைய தவறு. வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். கடந்த 1ஆம் தேதி நம்ம பல நேரங்கள், பல 1ஆம் தேதி பல விஷயங்கள் நம்ம கேட்டோம். ஏலியை போல நம்ம இருந்துடக்கூடாது. யாரை போல? ஏலியை போல நம்ம இருந்துடக்கூடாது. பிள்ளைகள் செய்கிற தவறு என்னன்னு ஏலிக்கு தெரியல. ஏலியை போல நம்ம ஊழியம் செய்திடக்கூடாது. ஏலியை போல நீ உன் குடும்பத்துல இருந்துடக்கூடாது. ஏலி சாமுவேலுக்கு சொன்னாரு, எப்பா கர்த்தர் தான் பேசுறாரு. நான் யோசிக்கிறேன், ஏன் ஏலி தான் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைக்கல? ஏன் கேட்க வைக்கல? ஏன் கேட்க வைக்கல? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்திற்கு அந்த பிள்ளைகள் செவி கொடுக்கலன்றது ஏலிக்கு தெரியும். எனக்கு நல்ல தீர்க்கதரிசியவர், நல்ல ஆசாரியனவர். அவருக்கு தெரிஞ்சிச்சு இவெல்லாம் வந்து திருந்த மாட்டான். அதனாலதான் சாமுவேலை கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, உங்களை தள்ளி கர்த்தர் வேறு ஒருத்தரை கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தர் இடத்துல வந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபா ஏசாவா என்ன கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இஸ்ரவேலா மாறி. அல்லேலூயா. நீ யாக்கோபாகவும் இருக்காத, நீ ஏசாவாகவும் இருக்காத, நீ இஸ்ரவேலா மாறிக்கோ. ஆமென். சவுலா பவுலா என்ன கேட்ட நீ பவுலா மாறி. ஆமென். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, மௌனமா இருக்காதீங்க. கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு என் உடன்படிக்கையை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எகிப்திலிருந்து புறப்படும் போது, ஒருவேளை உன் வனாந்திர வாழ்க்கையிலிருந்து நீ புறப்படும் போது, உன் பிரச்சனையில் உள்ள வாழ்க்கையிலிருந்து நீ புறப்படும் போது, இந்த 2024 வரைக்கும் நீ ஒருவேளை சொல்லலாம், நான் எகிப்துல வாழ்றையா, எகிப்து போல இருந்தேன். ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டேன்.
உன்னை அழைத்து கொண்டு வருகிற தேவன் நான் என்று உடன்படிக்கை பண்ணிட்டேன். இந்த ஆலயத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தினவர் நான் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணிட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று உடன்படிக்கை பண்ணிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட பல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுல ஒரே ஒரு உடன்படிக்கை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற உடன்படிக்கை, அவர் உங்களுடைய தகப்பன் என்கிற உடன்படிக்கை. ஆமென். இந்த உடன்படிக்கைக்கு விரோதமான உடன்படிக்கை வேற எதுவுமே கிடையாதுங்க. இதை விட வேற ஒரு பொக்கிஷம் எனக்கு வேணுமான வேணாங்க. ஆமென். உண்மைதாங்க சொல்றேன். ஆசீர்வாதம் வேணுமா, இயேசு வேணுமா என்ன கேட்டா, இயேசு இருந்தா போதும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஆசீர்வதிச்சா நான் BMW காரோடு வருவேன். ஆமெனா. இவருக்கு வீட்டுக்கே வழி இல்லை, இவர் BMW கார்ல வருவார். கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன அதுலயும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதாங்க சொல்றேன். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றோம். என்ன கேட்டா நான் ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன். ஒன்று, கர்த்தர் என்னோடு கூட இருப்பது ஆசீர்வாதம். இன்னொன்று, நான் அவரோடு கூட இருப்பது எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரெண்டு விஷயம் தான். ஒன்று, கர்த்தர் என்னோடு இருப்பது ஆசீர்வாதம். ரெண்டாவது, நான் அவரோடு இருப்பது ஆசீர்வாதம். இது ரெண்டும் இருந்தா நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, அருமையான ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமும் கர்த்தரோடு இருந்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியலையா? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். நல்லா கவனிக்கணும். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் அப்பா வீட்டுல இருந்து வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தாரு? நாகராஜ் வீட்டுக்கு போகும்போது நீ ஒன்று எடுத்துன்னு போல, குத்தச்சூடு ஒன்று எடுத்துன்னு இல்லைன்னு இருப்பார். ஏமா பள்ளிக்கொண்டாங்க நீ ஒன்று எடுத்துன்னு போல, சுதாமா எதை எட்டுனோம் இல்லை நீ? எல்லாம் அப்பா வீட்டுலேருந்து எட்டுன்னு வந்துட்டு கேஜிஎஃப் எட்டுன்னு போலமா நீ? கம்மியப்பட்டுக்கு எட்டுனார்ல ஏதோ? என்னம்மா என்ன போய் கேட்குறேன்? நீ பெருசா எட்டுனதுமா ரட்சிப்பை கொண்டு வந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட வேற என்ன ஆசீர்வாதம்? ஆமென். அல்லேலூயா. நான் நிறைய நேரம் நினைப்பேன். நான் சமீபத்தில் கூட என் வைஃப் கிட்ட சண்டையில் சொன்னேன். சண்டையில் என்ன தெரியுமா சொன்னேன்? உன்னால எனக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. ஆமென். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். யாரால? உன்னால எனக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அதை விட வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? அம்மா வீட்டில் இருந்து அந்த புள்ளி ஏதோ ஆர்சியில் படிச்சதுனால அந்த அம்மாவால் ஒரு ஆசீர்வாதம் நிக்கோலஸ் வீட்டுக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? இல்லைன்னா சஞ்சய் கல்யாணம் ஆகி 2-3 புள்ள இருந்துக்கும். இல்லை, நம்ம யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ இல்லை குறை பேசுறதுக்கோ இல்லை. இன்னைக்கு நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிலைமையை யோசித்து பாருங்க. சமீபத்தில் ஒரு பையனை பார்த்தேன். அவன் பார்த்தா வாட்டம் சாட்டமா வேற மாதிரிக்கிறான். அப்புறம் ஒரு நாள் பேசினான். அங்கிள் எனக்கு தெரியலையா அப்படின்னா. தெரியலையாப்பா, நாங்கள் கோட்ரஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு ஜோப் பண்ணீங்க. அப்படியாப்பா? ஆமாம், நான் சஞ்சய் ஆண்டு அவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்க கிளாஸ்மேட்டு. சஞ்சய் ஆண்டுவா? ஆமாம் அங்கிள். அப்புறமா ஒரு வார்த்தை சொன்னான். உங்கள் சர்ச் இருக்குதுல்ல, அந்த லைனில் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வீடு தான். எஸ் ஆர் நோ? நோவா? பக்கத்துக்கு என் பசங்க தான் அனுப்புறான். அது பார்த்து இவ்வளோ பேசுகிறது. இருந்திருந்தா 2 பசங்களோ 3 பசங்களா? கர்த்தர் நல்லவர்.
ஆமென், ஆமென். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இல்ல, உடன்படிக்கை நீங்க வார்த்தையின்படியே ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் போறேன். நிலை கொண்டு இருப்பார் அப்படின்னா நிலை கொண்டிருப்பார், நிலை கொண்டிருப்பார், நிலை கொண்டிருப்பார். எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கிறீங்க? பீச் நான் வருஷம் பார்க்குறேன். அங்கிள் தெரியுது, இங்கே வருது காற்று, பீச்சு காற்று, உப்பு காற்று வீசுது. பெஸ்ட் பீச் காற்று வீசுது பாரு, வெடிச்சிச்சு பாரு. அங்கே ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கும், பார்த்தியா? பார்க்கவே இல்லையா? அப்போ உங்கள் அப்பா உனக்கு பீச்சுக்கு கூட்டின்னு போல, வேற என்ன கூட்டின்னு போய் வரப்பா. அது வந்து பீச் இல்லைப்போ, ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். சுனாமி கூட வந்து அடிச்சிச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய வீடு, பில்டிங் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த லைட் ஹவுஸ் இன்ன வரைக்கும் நிற்குது. மனுஷனால் கட்டப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ். அது சுனாமிக்கு நிற்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்காது, நிற்காது. இந்த நிலை கொண்டு இருக்கிறத நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தில் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் தான். சிம்சோன் கண் பிடுங்கப்பட்டவன், அவன் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான், என்னை நினைத்தரணும். அவனுக்குள்ள இருந்த ஆவி பலப்பட்டது, எதிரிகளை வீழ்த்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தேவான், அவருக்குள் ஒரு ஆவி இருந்தது. மரிக்கிற நேரத்திலும் தேவனுடைய தரிசனத்தை பார்த்து மரித்தார். அல்லேலூயா. யோவானுக்குள் ஒரு ஆவி இருந்தது. 10 தீவிலே போட்டாலும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற வார்த்தையை, அவருடைய மரணம் அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சா. என்ன கொப்பரையில் தூக்கி போட்டாங்களோ அப்படி இருந்து அவர் நீந்தி கொண்டிருந்தார் அந்த எரிகிற எண்ணெய் கொப்பரையில், சூடேற்றப்பட்ட எண்ணெய் கொப்பரையில். நான் சொல்லுவேன், அந்த ஆவி இருந்தால் 7 மடங்கள்ல 70 மடங்கு தீ கொடுத்தினாலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள் இருந்த அந்த ஆவி உங்களுக்குள் நிலை கொண்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆவியில நீ நிலை கொண்டிருப்பாயானால் சிங்கத்தின் வாயை உன்னால் காட்ட முடியும். ஆமென், அல்லேலூயா. பாடுவோம், சிங்க கிபியோ சூளை இருப்போ அவர் என்னை கர்ப்பமுச்சு பாருங்க பக்கத்துல அப்படின்னு ஒன்னே பயந்து ஓடுவோம். இப்போ இது பிரசங்கத்துக்காக அந்த அம்மா வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. இதே நான் வந்து தத்தா நின்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சின்ன கர்ப்பாம்பூச்சி போயிடும். ஆனா பாட்டு மாத்திரம் சிங்க கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவார், அவரே என்னை காப்பவர், அப்படியே ஓடும், அவரே என்னை காண்பவர். நான் இதோட முடிக்கிறேனே. என்னன்னா, இந்த ஊழியத்தில் என்னை படைக்கின தேவதாசன், அருமையான தகப்பனார் ராஜரத்ன ஐயா சொல்லுவார், கோபி இந்த பேயெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் உஷாரா இருப்பார். நான் தான் அம்மாவோட நிற்பேன், உஷாரா இருப்பார். ஏன்பா? அவர் வேற வசனத்தோடு தான் சொல்லுவார். எல்லாம் உருவிச்சான், பைபிள் இருக்குது, நிர்வாணமாக்கிச்சான், பி கேர்ஃபுல். எனக்கு அப்போல்லாம் அந்த அர்த்தம் புரியாது. ஆனாலும் நான் இப்படி பாக்கெட்டில் கை விட்டு உருவாது படி பிடிச்சிக்குவேன். அதுக்கப்புறமா அந்த எனக்கு தெரிஞ்சு வாசனங்கள் எல்லாம் சரியா. எதுக்கு சொல்கிறேன்னா, சிலரெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே, உன்னை கடிந்து கொள்கிறேன், போ பிசாசே. ஒரு சிலர் இப்பவும் இருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டர் தலைமையில பைபிள் வச்சு இப்போ இருக்கிறாங்க, தலைமையில பைபிள் வச்சு ஜெபம் பண்றாங்க. தெரியல எனக்கு. நானே எனக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால், அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோடு தைரியத்தோடு உங்களுக்கு சொல்லி அனுப்புறார்.
நீங்க இந்த எல்லையில காலு அப்படி வைப்பீங்க, இந்த எல்லை பிசாசு அங்கிருந்து சொல்லும் என்னன்னு சொல்லி சொல்லும். இயேசு எல்லைக்குள்ள வரும்போதே கல்லறையில் இருக்கிற பிசாசு என்ன சொல்லிச்சு? நீர் என்ன வேதனைப்படுத்தவா சுமதி வந்த அப்படின்னு உன் எல்லையில் இருக்கிற 2 பிசாசும் உன்னை பார்த்து கத்தணும். ஆமென், அல்லேலூயா. நீ என்னை வேதனைப்படுத்தவா வந்த அப்படின்னு உன்னை பார்த்து ரேவதின்னு கத்தணும். நான் என்னப்பா பண்ணட்டும்? இதெல்லாம் இனிமேட்டு பப்பு வேகாது, பப்பு பூவாயிரம். அப்புறமா பி கேர்ஃபுல். நான் சொல்றது உங்களுக்கு தமாசா இருக்கலாம், ஆனால் நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல நின்று சாட்சிக்கு நிற்பீங்க. நான் போன ஆவி அலறினது, நான் போன விக்கிரகம் உடைஞ்சிச்சு, நான் போன லேகியோன் அலறிச்சின்ற வார்த்தை வரும். ஆமென், அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்றேன். வைராக்கியமா எழுதுங்க, போதும், வைராக்கியமா எழுது. இது வரைக்கும் நீ பயந்தது உண்மைதான், இது வரைக்கும் நீ கண்ணீர் வடிச்சது உண்மைதான், இது வரைக்கும் நீ பயந்து ஓடுனது உண்மைதான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இனி ஒரு காலம் நீ பயப்படாது. ஏன்னா உன் நடுவுல ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஆவியானவர். ஆமென். எந்த ஆவி தெரியுமா? கெட்டாவி கொட்டாவி இல்ல, கிறிஸ்துவின் ஆவி. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்குமானால், கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகத்துல, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். உனக்குள்ள இருந்தா உன் வீடு விடுதலை, உனக்குள்ள இருந்தா கோபி உன் கம்பெனியில விடுதலை. ஆமென், ஆமென். உனக்குள்ள இருந்தா உன் வீடு விடுதலையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உன் வீட்டுல சண்டையா வராது. ஏன்னா பிரேமுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர், ரேவதிக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர். ஆமாவா இல்லையா? அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் சண்டை போட்டுப்பாங்களா? அப்ப ஏன் சஞ்சய்க்கு எஸ்தருக்கு சண்டை வருது? அல்லேலூயா. அல்லேலூயா சொன்ன உண்மை சரியா? இது அன்பு சண்டை சரியா? அதனால அங்கிள் சொல்லிட்டார், இது அன்பு சண்டை. நாங்கள் எங்கள் அம்மாவுக்கிட்ட அன்பா சண்டை போட்டுப்போம், என் தங்கச்சிக்கிட்ட அன்பா சண்டை போட்டுப்போம். இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தா நம்ம வீடு சமாதானத்தின் வீடு. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா நம்ம குடும்பம் சமாதானத்தின் குடும்பம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா நம்ம வீடு ஒரு குட்டி பரலோகம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா நம்முடைய ஊழியமே இயேசுவின் ஊழியம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் நிலை கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளையிலே உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் படி நடத்தட்டும். உங்களுடைய வார்த்தை சொன்னபடியே ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தையாக இருந்தாலும் இந்த ராஜ்யத்தை குறித்து நாங்கள் தேவ ஜனங்கள் மத்தியில் பேசுகிறோம். ஆண்டவரே, மௌனமாய் இருக்காதபடிக்கு பவுலை போல நாங்கள் தைரியமாய் பேசுவோம். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆகினால் நாங்கள் விசேஷித்த ஆவியை உடையவர்கள் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.